ஸ்பாட் பண்ணோம். அதில் எல்லாத்தையும் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போ எங்கூட இருந்த நிறைய ராஜுகள் எழுதினாங்க. மாரி செல்வராஜ், சாம்ராஜ், கணேஷ்ராஜ், பல ராஜுகள் எழுதினாங்க. இந்த இப்போ கொடைமடம் நாவல் எழுதியிருக்க சாம்ராஜ் காட்சிகள் எழுத தொடங்கினாரு. அற்றவைகள் நிரம்பியல்ங்கிற நாவல் எழுதின யமுனா அதில் தான் முதல்ல அவங்கள தொடங்கினாங்க. நம்ம திரு மணியரசனுடைய மனைவி லட்சுமி அம்மாவோட பயோகிராஃபி அதில் தான் தொடங்கணும். மாரி செல்வராஜ் அதில் தான் எழுதி பழக ஆரம்பித்தான். அப்படி எழுதி பழகினால கிடைச்சது தான் திவ்யா. காட்சியில் படித்த ஏதோ ஒரு கதையை பார்த்து, அப்படிதானே இல்லையா? அப்படிதான் என்கிட்ட சொன்னா, அது உண்மையான்னு தெரியல. அந்த கதையை பார்த்து எனக்கு தெரியாம என் ஆஃபீஸில் என் இன்டர்நெட்ல சேட் பண்ணி தொடங்கின காதல் தான் மாரி செல்வராஜ் திவ்யா காதல். அண்ட் திவ்யா மாரி செல்வராஜனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று நான் நினைக்கிறேன். திவ்யா இல்லாமல் இன்னொருவர் இருந்திருந்தா மாரி செல்வராஜ் இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி திவ்யா. மாரி செல்வராஜை ஒரு மனைவியாக இருந்து பார்க்காமல் மாரி செல்வராஜை எழுத்தாளராகவும் இயக்குனராகவும்